Greetings to all my 6th standard students. இன்னைக்கு நம்ம டே 3 ஆக்டிவிட்டியில் ப்ரனவுன்ன்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரனவுன். ப்ரனவுனில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் பர்சன் பார்த்தோன்னா ஐ, வி அப்படின்றது. ஐ அப்படின்னா எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள். வீனா எத்தனை பேர்? 2 பேரோ 3 பேரோ நிறைய ஆட்களோ இருப்பாங்க. அதுதான் வீன்னு சொல்லுவோம். சரியா? ஒரே ஒரு ஆளுன்னு தான் என்ன சொல்லுவோம்? சிங்குலர். ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம், இதை ப்ளூரல்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் பர்சன் பாருங்கள், அதுவும் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூன்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் பர்சன் பாருங்கள், ஹீ, ஷீ, இட், தே. ஓகேவா? இதில் இந்த ஹீ, ஷீ, இட்டு, ஹீன்றது ஒரே ஒரு பையன், ஷீன்றது ஒரே ஒரு கேர்ள், இட்டுன்றது ஒரே ஒரு பொருளோ அல்லது அனிமலோ இருக்கும். தேன்னு பார்த்தா அதில் 2 அல்லது 3 அல்லது 4 நபர்களோ அல்லது பொருட்களோ இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தேன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னது? சிங்குலர். ஹீன்றது சிங்குலர், ஷீன்றது சிங்குலர், இட்டுன்றதும் சிங்குலர். ஆனால் தேன்றது மட்டும் என்னது? ப்ளூரல். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ ஐ அப்படின்றத நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம்? நான் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் எத்தனை பேர்? நான் ஒரு ஆள் தான். வி அப்படின்னா எத்தனை பேர்? இப்போது நானும் என்னோடய பிரதரும் நான் அவங்க பேசிகிட்டு இருக்கோன்னா நான் என்ன சொல்லுவோம்? நாங்கள்னு சொல்லுவோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் அப்படின்றது தான் வீன்னு அர்த்தம். சரியா? இது வந்து 2 பேர் இருக்கலாம் அல்லது 3 பேர். இப்போ நானும் எங்கள் பிரதரும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 3 பேர், 3 பேர் ஆயிட்டாங்க. அப்போ ப்ளூரல் அதுதான். சரியா? இல்லை நான் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, பிரதர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் கூட நான் பேசிட்டேன்னா வி ஆர் டாக்கிங். சரியா? அப்போ வீன்றது என்னது? ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் ஃபஸ்ட் பர்சன் ஐ அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ லிசன் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ யூ, நீ தான் செகண்ட் பர்சன். சரியா? யார் பேசுகிறாங்களோ அவங்க ஃபஸ்ட் பர்சன், யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க செகண்ட் பர்சன். ஓகேவா? சரி, இப்போது நீ ஒரு ஆள் மட்டும் கேட்டுருக்கலாம் அல்லது நிறையா பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் பேசுகிறத. அப்போ சிங்குலருக்கும் அந்த யூ தான், ப்ளூரலுக்கும் அதே யூ தான். ஓகேவாம்மா? சரி, இப்போ தேர்ட் பர்சன் பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, இப்போது நீயும் இருக்க, நானும் இருக்க, நம்ம வேறு யாரோ ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம். சரியா? தேர்டாக ஒரு ஆள் இருக்காங்க அந்த இடத்துல, அவன் பற்றி பேசுகிறோன்னா அதுதான் தேர்ட் பர்சன். இப்போது நீயும் நானும் இருக்கோம், நம்ம இப்போ கலாமையாவை பற்றி பேசிகிட்ருக்கோம், நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா கலாமையா தான் தேர்ட் பர்சன் இங்கே. ஓகேவா? சரி, இந்த தேர்ட் பர்சனில் ஒரு ஆள்னா சிங்குலர், நிறையா பேர் இருக்காங்கன்னா ப்ளூரல். பாயாக இருந்தால் ஹீ, கேர்ளாக இருந்தால் ஷீ, ஒரு அனிமல்ஸோ நான் லிவிங் திங்ஸோ இருந்துச்சுன்னா இட்டு, தே அப்படின்னா ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அதை தேன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவாம்மா? இதுதான் ப்ரொனவுனில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு பிரிச்சுருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த ப்ரொனவுனில் சிங்குலர் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஐ நான், யூ நீ, ஹீ அவன் இல்லைன்னா அவர், சி அவள், இட்டு அது, மீ எனக்கு அல்லது என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் அவனுடைய, ஹிம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இந்த இடத்துல ஹெர்ரும் போட்டுக்கலாம், கேர்ள். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். இதே ப்ளூரலில் சொல்கிறோம். ப்ளூரல்னால் வி, அஸ்னா எங்களுடைய. சரியா? இது எங்களுடைய ஸ்கூல், இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய பைக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அப்போ அஸ்ன்றது எங்களுடைய. அடுத்து தே, அவர்களுடைய, அவர். சரியா? தேர், அவர்களுடைய. தெம்னா அவர்களுக்கு அப்படின்னு வரும். சரியா? இப்போ உங்களுக்கு ப்ளூரல் தெரிஞ்சிச்சு, சிங்குலர் தெரிஞ்சிச்சு.
இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ இஸ் யூஸ்டு ஃபார் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நான் சொன்னேன்ல யூனா ஒரு ஆளையும் குறிக்கும் இல்லை நிறைய ஆட்களையும் குறிக்கும். ரெண்டுக்குமே ஒரே யூ தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், இங்கே இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொனவுன்ஸை ஒரு 5 டைப்பாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்தது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்தது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன். அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அடுத்தது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு இருக்கா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த ராதா அப்படின்னு ஒரு பொண்ணை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது ராதா இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள். ராதா இஸ் பிளேயிங் ஆன் த பிளே கிரவுண்ட். ராதா இஸ் பிளேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ராதா இஸ் ரெடி டு கோ ஹோம் நவ் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், நான் எத்தனை தடவை ராதா ராதா ராதான்னு 5 தடவை சொல்லிட்டேன். அப்போது இந்த ராதான்றது என்னது? ஒரு நவுன். ஓகேவா? அந்த நவுன் தான் ஒரு வேலையை செய்யுது. ராதா என்ன பண்ணுறா? ராதாவை ஸ்மார்ட் கேர்ள்னு சொன்னேன். ராதா ப்ளே கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கா சொன்னேன். ராதா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கா சொன்னேன். இப்போ அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு சொன்னேன். சரியா? அப்போது இந்த ராதான்ற ஒரு பொண்ணை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அந்த ராதான்ற நவுன் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது? சப்ஜெக்ட் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போது அந்த ரெப்படேஷனை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் காந்தியடிகள் பற்றி சொல்கிறேன். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தார். சரியா? காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் காந்தியடிகள் ஈடுபட்டார். காந்தியடிகள் தமிழ்நாடு வந்த பொழுது மதுரை வந்தார். காந்தியடிகள் பற்றிய வாழ்க்கை வரலாறை தெரிய வேண்டுமென்றால் நாம் காந்தி மியூசியத்திற்கு செல்லலாம். சரியா? காந்தியடிகள் அணிந்த காலணி காந்தி மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? காந்தியடிகள் சத்திய சோதனை என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். இப்போ பாரு, காந்தி 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 காந்தியடிகள் நான் திருப்பி திருப்பி ரெப்படேஷனாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போது அந்த அப்படி ரெப்படேஷனை குறைச்சிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ப்ரொனவுன் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அதான் ஹீ. பாயாக இருந்தாங்கன்னா ஹீன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஹீ, ஹீ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். கேர்ளாக இருந்தாங்கன்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஷீ. சரியா? ஓகே. இது நான் லிவிங் திங்ஸ்னால் இட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ராம் அப்படின்னு ஒரு பையனோட பேரை சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹீ தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது அபினேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு பாயோட பேர். அப்போது ஹீ தான். அஜித் குமார் பாய், அதனால் ஹீ. சரியா? கரண், அப்போது ஒரு பாயோட நேம் ஹீ. அருண் பாயோட நேம் ஹீ. ஓகேவா? அதனால பாயோட நேம் சொல்லும்போதெல்லாம் ஹீ யூஸ் பண்ணுவோம். இப்போ கேர்ள் நேம் சொல்கிறேன். ராதா, மலர், மதர். மதர்னால் நம்ம அம்மா பெண் தானே. அப்போ ஷீன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி. இட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொருட்கள், அனிமல்ஸ்க்கு இட்டு யூஸ் பண்ணுவோம். வாட்ச், கிளாக், டார்ச் லைட், கேலண்டர், ஷர்ட், பில்லோ, பெட்ஷீட், சேர், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெலாம் இட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு பொருள்னால் இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு கிளாக்கை பற்றி நான் சொல்கிறேன்னா இட்டு. சரியா? சரி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். இப்போ ராதான்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்ல. ராதா இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள். ராதா இஸ் பிளேயிங் ஆன் த பிளே கிரவுண்ட். அப்போ ராதா இஸ் அ ஸ்மார்ட் கேர்ள். ஷீ இஸ் பிளேயிங் ஆன் த பிளே கிரவுண்ட். ஷீ, ராதான்றதுக்கு பதிலாக நான் ரெண்டாவதாக சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன்? ஷீன்னு சொல்லிட்டேன். ஷீ இஸ் பிளேயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். நவ் ஷீ இஸ் ரெடி டு கோ ஹோம். பார்த்தீங்களா? நான் ராதான்னு ரிப்பீட் ஆன வேர்ட்ஸை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஷீன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் முதல் சென்டென்ஸில் ராதா இருக்கணும். சரியா? அப்போ தானே நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்றது தெரியும். சரி, அடுத்தது பாருங்கள். இதே மாதிரி தான் பாய்னா ஹீ யூஸ் பண்ணுவோம், கேர்ள்னா ஷீ யூஸ் பண்ணுவோம்.
நான் லிவிங் திங்ஸ்னால் இட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நானும் என் பிரதரும் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கவே, அப்போ அந்த ஐ அண்ட் மை செல்ஃப் ஐ அண்ட் மை பிரதர் went to market. My brother and I bought more vegetables there. My brother and I then ride our bike. சரியா? இப்போ பாரு, மை பிரதர் அண்ட் ஐன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ அதை குறைச்சிக்கிறதுக்காக வீன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். வி, நாங்கள், நானும் என் பிரதரும் அப்படின்றத வீன்ற வேர்ட். சரியா? மை பிரதர் அண்ட் ஐ went to market. We bought more vegetables there. Then we ride our bike. ஓகேவா? சரி, அப்போ வீன்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டோம். சரி, அடுத்து யூன்றதுக்கு பாருங்கள். இப்போது நீ ஒன்று இருக்க, சரியா? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று, என் முன்னால் வந்து அருண்னு ஒரு பையன் இருக்கான். நான் அருண்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். அருண், நீ ரொம்ப நல்ல பையன், அருண் நீ அழகாக ட்ராயிங் பண்ணுற, அருண் ரொம்ப திறமைசாலியான பையனாக இருக்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அருண் அருண் அருண்னு என் முன்னால் தான் இருக்கான். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? நீ திறமையான பையனாக இருக்க, நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற சொல்கிறேன்னா யூ அப்படின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவாம்மா? சரி, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பர்சன் தனியாக கொடுத்துருக்காங்க, செகண்ட் பர்சன் தனியாக கொடுத்துருக்காங்க, அழகாக புக்கில் கொடுத்துருக்காங்க. நீ இதை புரிஞ்சு செஞ்சு பார்க்கணும். சரியா? இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலலாம் இதை கற்றுக்கிட்டா தான் நமக்கு 10th 11th 12th இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே கற்றுக்கிறாமல் நம்ம போய் 9th 10th படிக்க உட்காந்தோன்னா டிஃபிகல்ட்டாக தான் நமக்கு இங்கிலீஷ் இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து தேர்ட் பர்சன் பாருங்கள். தேர்ட் பர்சனில் மேல்னா ஆண்கள். ஆண்களுக்கு என்னது? ஹீ, ஹிம், ஹிஸ், himself. அது ஃபீமேல்னா பெண்கள். ஷீ, ஹர், ஹர்ஸ், herself. அடுத்து திங்ஸ், பொருட்களுக்குலாம் என்ன சொன்னாங்க? இட்டு, இட்ஸு, இட்செல்ஃப், அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட் பர்சன் பார்த்துட்டோம், செகண்ட் பர்சன் பார்த்துட்டோம், தேர்ட் பர்சன் பார்த்தாச்சு. இந்த ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல் பார்த்தோம் இல்லையா? அதில் வி, அஸ், அவர், அவர்ஸ், அவர்செல்ஸ். சரி, இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லும்போது இப்போது நான் சொல்கிறேன், ஷீ ரோட் எ லெட்டர் டு மீ. அவள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஷீ ரோட் எ லெட்டர் டு மீ. அந்த மீன்ற வேர்டு பார்த்திங்களா லாஸ்ட்டில் வந்திருக்கு. அதை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரி, அடுத்து பாருங்கள். இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, டு ஹூம் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டோன்னா அதுக்கு விடையாக வரும். இப்போ ஷீ ரோட் மீ எ லெட்டர் டு மீ அப்படி சொல்கிறேன். ரோட் எ லெட்டர் டு மீ. அவள் யாருக்கு லெட்டர் எழுதுனா? எனக்கு, மீ. அப்போ நான் கொஷின் கேட்டால் விடை கிடைக்குதா? யாருக்கு எழுதுனா? அப்போ எனக்கு. அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ பாருங்கள், மை ஃபாதர் பாட் எ வாட்ச் ஃபார் மீ. எங்கள் அப்பா எனக்காக ஒரு வாட்ச் வாங்கி வாங்கினாரு அப்படி சொல்கிறேன். அப்போ டு ஹூம், யாருக்கு வாங்கினாரு? எனக்கு. சரியா? இதே சென்டென்ஸாக இன்னொன்று பார்க்கலாம். மை ஃபாதர் பாட் எ வாட்ச் ஃபார் ஹிம். அவனுக்குன்னா யாருக்கு வாங்கினாரு? அவனுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ யாருக்குன்னு கொஸ்டின் கேட்டு நமக்கு விடை கிடைத்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய, எங்களுடைய. சரியா? இப்போ நான் ஒரு சாவி கீழே கிடக்கு. அப்போ நீ ஸ்கூல்லையோ அல்லது ஸ்ட்ரீட்லேயோ போகும்போது எடுத்து இது யாருது அப்படின்னு கேட்பேன். ஒரு கடைக்கிட்டையோ இங்கே கிடக்கு. அப்போ பக்கத்தில் நிற்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இது என்னுடையது, நான் தான் மறந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், என்னுடையது, மை கீ செயின். சரியா? மை பர்ஸ், என்னோட பர்ஸ். இல்லை அந்த அவருடைய பர்ஸ் அப்படின்னா ஹிஸ் பர்ஸ். அவருடைய, ஆண்னா ஹிஸ். சரியா? இந்த இடத்துல அதுக்கு தான் இந்த ப்ரொனவுன்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்னு. சரியா? இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹீ எடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப இந்த வீடியோ லெங்க்த்தாக போகும், அதனால்
இந்த ஒரு இதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் புரிஞ்சிருக்கும், ஆப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸில் ஹிஸ்ன்னு இருக்கா, அதை பாருங்கள். இந்த ஹிஸ்ஸில் இப்போ என் பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, நானும் நிற்கிறேன், சரியா? அப்போ அந்த கடைக்காரங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. இப்போ அவர் வந்து பணத்தையோ அல்லது பர்ஸையோ தவற விட்டார். என் பக்கத்தில் நிற்கிறவர் வந்து பர்ஸையோ அதையோ தவற விட்டார். அவங்க வந்து கடைக்காரவங்க வேகமாக எடுத்துக்கிட்டு இது யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் அவர் பாக்கெட்லேருந்து விழுந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹிஸ் பர்ஸ், திஸ் இஸ் ஹிஸ் பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். திஸ் இஸ் ஹிஸ் பர்ஸ், அவருடைய பர்ஸ். ஹிஸ்னா அவருடைய. அப்போ அந்த பர்ஸ் யாருக்கு சொந்தம்? அந்த நபருக்கு சொந்தம், சரியா? ஒருவேளை என்னோட வாட்சோ என்னோட பர்ஸோ விழுந்ததை அவங்க பார்த்துடுறாங்க, நான் கவனிக்கலை. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹர் பர்ஸ், ஹர் கீ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டீஸ்லாம் நீங்களா என்ன கிடந்தாலும் எடுத்து கொடுப்பீங்களா? இது யாருதுன்னு கேட்டு கொடுப்பீங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த அவங்களோடது இந்த இவங்களோடதுன்னு நீ சொல்லுவே இல்லை. உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா யாரோடதுன்னு நீ சொல்லிடுவேன், சரியா? அதுதான் பாயாக இருந்தால் ஹிஸ், கேர்ளாக இருந்தால் ஹெர், ஓகேவா? அதை தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறோம். பொசசிவ்னா ஒரு பொருளுக்கு ஓனர் மாதிரி, சரியா? ஒரு பொருளோட ஓனர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பாருங்கள் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், சரியா? இப்போ பாருங்கள், இப்போது நான் வந்து திஸ் இஸ் ஹிஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட திஸ் இஸ் ஹிஸ் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டாகவும் முடிச்சுக்கலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர்ஸ், உன்னோடைய பர்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக திஸ் இஸ் யுவர். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் யுவர் பர்ஸுன்னு சொன்னேன்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த இருக்குது பாரு, திஸ் இஸ் யுவர் பர்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதே பதிலாக திஸ் இஸ் யுவர்ஸ், அந்த பர்ஸுன்ற வார்த்தையை நான் கட் பண்ணிடுறேன். உன் பர்ஸை உன் கை முன்னால் நீட்டிட்டு திஸ் இஸ் யுவர்ஸ், இது உன்னோட இது இருந்தாப்பா அப்படின்னு கொடுத்தேன்னா அப்போது அது வந்து பொசசிவ் ப்ரொனவுன், ஓகேவா? அடுத்து பாருங்கள் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ஐ மை செல்ஃப், நானே இதை செஞ்சேன், நானே இந்த வீடியோ ரெடி பண்ணேன், சரியா? அம்மா நானே இந்த ஒர்க்கை பார்த்தேம்மா அப்படின்னு நீ அம்மாக்கிட்ட சொல்வேல. ஐ டிட் மை செல்ஃப், நானே அவளே தங்கச்சியே இதை செஞ்சா, அப்பாவே தான் எனக்கு கால் பண்ணாங்க அப்படி சொல்லுவோம்ல. அப்போது அந்த இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவோம். மை செல்ஃப், யுவர் செல்ஃப், நீயே தான் அப்படின்னு சொல்கிறது. ஹிம் செல்ஃப், அவனே தான். ஹர் செல்ஃப், அவளே தான் அப்படி சொல்கிறது, ஓகேவா? இதை தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு புக்கில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. Teachers write some sentences on the board and instructed the students to replace the repeated nouns using pronouns from the following sentences. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாருங்கள். தர்ஷினி went to தர்ஷினிஸ் ஹவுஸ். தர்ஷினி went to தர்ஷினிஸ் ஹவுஸ். அவள் வீட்டுக்கு போனா, அதை தான் சொல்லணும். தர்ஷினியோட வீட்டுக்கு போனான்னு நம்ம சொல்லுவோம். தர்ஷினி அவள் வீட்டுக்கு போனான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எது ரிப்பீட் ஆகிருக்கு? இந்த தர்ஷினின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹர் ஹவுஸ், அவளுடைய ஹவுஸுக்கு ஹர் ஹவுஸ். ஷீ ஹவுஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அது ராங், சரியா? ஷீன்னு சொல்லக்கூடாது, அது ராங். ஷீன்னு ஃபஸ்ட்டு வேணால் ஷீ கொடுத்துருக்கலாம், சரியா? இங்கே நமக்கு ரெப்புடேஷன் இந்த இடத்துல இருக்கனால இந்த இடத்துல நம்ம ஹர் கொடுக்குறோம், சரியா? நம்பர் 2 பாருங்கள், பாய்ஸ் ஆர் பிளேயிங் வித் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழில் அர்த்தம் பாருங்கள், பாய்ஸ் ஆர் பிளேயிங் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய நண்பர்களுடன், சரியா? THEIR. இங்கே பாருங்கள், இந்த ஒரு THEREன்னு ஒரு தேர் இருக்குது, இதுனா அங்கேன்னு அர்த்தம். இதோட ஸ்பெல்லிங் பாருங்கள், THEIR. ரெண்டும் வேறு மாற்றிக்கிறாதீங்க. இதுனா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம், இந்த தேர்னா அங்கேன்னு அர்த்தம். இதை போட்டுறக்கூடாது, சரியா? அடுத்து பாருங்கள், பிரித்திக் வென்ட் டு மீட் பிரித்திக்ஸ் அங்கிள். பிரித்திக் வந்து அவங்க அங்கிளை பார்க்க போனேன், அவங்களோட அங்கிளை. அப்போ ஹிஸ் அங்கிள், பாய்னால HIS ஹிஸ். அடுத்து பாயாக இருந்தால் ஹிஸ், கேர்ளாக இருந்தால் ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்.
Sam drove Sam's car. Sam drove his car. அவனுடைய காரை அவன் டிரைவ் பண்ணான். அடுத்து அப்துல் bought a book for him. அவனுக்கு வாங்கினா for him. சரியா? அடுத்து ஹரி prepared dinner for Hari's mother. ஹரி அவனோட அம்மாவுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணான். ஸோ ஹரி prepared dinner for his mother. அடுத்து டாக் saw the dog's puppy. டாக் என்ன பண்ணுது? saw its puppy. அதனுடைய குட்டிகளை. இட்ஸ் அப்படின்னா அதனுடைய ITS சேர்க்கணும். அதில் அப்பாஸ்ட்ரபிலாம் இருக்கக்கூடாது. சரியா? இட்ஸ்னால் அதனுடையன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இட்டு போட்டு மேலே அப்பாஸ்ட்ரபி கமா போட்டு எஸ் இருந்துச்சுன்னா இது இட்டீஸ்ன்னு அர்த்தம். இட் இஸ் அ பென் அப்படி சொல்லுவோம்ல அது. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ்னால் அதனுடைய குட்டின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்கள். தரணி 8th one, people must work for people's welfare. peopleஸ்னால் தேர் அவர்களுடைய வெல்ஃபேர். அடுத்து தரணி took Dharani's photograph. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. ஸ்மால் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. இந்த சென்டென்ஸை 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். தரணி took her photograph. நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை அவள் எடுத்தான்னு சொல்கிறதுக்கு ஹர் யூஸ் பண்ணிக்கலாம். தரணி took her photograph அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு முன்னால் அப்படின்ற ஆர்டிக்கிள் வந்திருந்துச்சுன்னா தரணி took herself a photograph. சரி, அந்த இடத்துல லெட்டர் மிஸ் ஆகிறனால இங்கே நான் ஹர் போட்டிருக்கேன். ஆர்டிக்கிள் ஏன்னா ஆர்டிக்கிள். ஒருவேளை ஆர்டிக்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா தரணி took herself a photograph. இப்போலாம் செல்ஃபி நம்மளே எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ தரணி took herself a photograph. சரியா? அடுத்து நம்பர் 10, our teacher told many stories. The stories were interesting. இங்கே பாருங்கள், எதை ரிப்பீட் ஆக சொல்கிறாங்க? ஸ்டோரிஸ்ன்றது ரிப்பீட் ஆகுது. ஒரு ஸ்டோரி கிடையாது, நிறைய ஸ்டோரிஸ். ஒரே ஒரு ஸ்டோரினா இட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டோரிஸ்னு ப்ளூரலில் வந்துருச்சு. அப்போ என்ன வரும்? தே வேர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? சரி, அடுத்தது போகலாம். அடுத்து ஒரு சர்க்கிள் த ப்ரொனவுன் தட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்சஸ் கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. வி ஆர் கோயிங் டு த பார்க் திஸ் வீக்கெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நம்பர் 2 சென்டென்ஸ். டெல் ஹர் they did a fabulous job. அவளிடம் சொல்லுங்கள். டெல் ஹர் அவர்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்தார்கள். டெல் ஹர். சரியா? அடுத்து நம்பர் 2, we are going to football game this weekend. அடுத்து 3, I can tell that you will really. வில் வந்துட்டனால நம்ம அதை பார்த்து கூட என்ன போட்டுக்கலாம்? யூ வில் ரியலி. ஹிம்முக்கு பக்கத்தில் வில் வரக்கூடாது. யூ வில் ரியலி என்ஜாய் த மூவி. அடுத்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். ஹீ இஸ் அ வெரி பிரைட் யங் மேன். இங்கே பாருங்கள், இங்கே வேர்பு வந்து இஸ்ன்னு இருக்குது. ஹீனா ஒரே ஒரு ஆள் தானே, ஹீ இஸ்ன்னு சொல்லலாம். தேன் வந்து ஆர்னு வந்திருக்கணும். சரியா? இஸ் வந்துட்டனால நம்ம ஹீ இஸ் அ பிரைட் யங் மேன். யங் மேன்னாலே ஒரு ஆள் தான். மென்னுனா தான் நிறைய பேர். ஐ கேன் டெல் தட் ஷீ ரியலி ட்ரைடு ஹார்ட் டு பெர்ஃபார்ம் வெல். சரியா? அடுத்து யூ ஆர் வந்திருக்கனால யூ ஆர். அடுத்து ஆம் வந்திருக்கிறத பார்த்தோன்னே ஐ ஆம். ஆர் யூ ஷுர் தட் ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க். ஹிஸ் அப்படின்னு வந்தாலே என்னது? ஹீயோட ப்ரொனவுன் தான் ஹிஸ்ஸு. சரியா? ஹிஸ் ஹோம் ஒர்க்கு பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்து பாருங்கள், தே ஆர் கோயிங் டு லைப்ரரி ஆஃப்டர் ஸ்கூல் டுடே. ஓகேம்மா? இதுதான் இன்றைக்கி ப்ரொனவுன் கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணது. இந்த ஆன்சர்ஸை வந்து நீங்கள் உங்கள் புக்கில் வீடியோ கேட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தெரியலைன்னா இந்த ஆன்சரை பார்த்து எழுதலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம Day 4 ஆக்டிவிட்டியில் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.